பஞ்சமி திதியில அவதரிச்சதாலையும் 5வதா பிறந்ததாலையும் பஞ்சங்களை விரட்டக்கூடிய அம்மனை பஞ்சமி அன்னைக்கு வழிபட்டு வந்தா நம்ம வேண்டும் எல்லாமே நமக்கு தடையில்லாம கிடைக்குமா. தீராத நோய், பண கஷ்டம், மனநோய், பில்லி சூன்யம், ஏவல்னு தீய சக்திகளை விரட்டி எதிரிகளோட தொல்லைகளிலிருந்தும் நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் சக்தி இந்த வராகி அம்மனுக்கு இருக்கு. அதனால தான் ஆதி காலத்துல இருந்தே சப்த கன்னியர்களை பலரும் வணங்கி வந்திருக்காங்க. சரி, இப்போ தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனுக்கு வராகி அம்மன் எப்படி இஷ்ட தெய்வமா மாறினாங்கன்னு பார்க்கலாம். சோழர்களின் வெற்றி தெய்வமா இருந்திருக்காங்க வராகி அம்மன். ராஜராஜ சோழன் எப்ப போருக்கு புறப்பட்டாலும் வராகி அம்மனை வணங்காம போக மாட்டாராம். வராகி அம்மன் கிட்ட ஆசி வாங்கிட்டு தான் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அவர் தொடங்குவாராம். உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு சிவனுக்கு கோவில் கட்டின அவரு வராகி அம்மனை ஏன் முதன்மை தெய்வமா வழிபட்டார்னு பார்க்கலாம். சிவனுக்கு ஆலயம்